நம்ம MDM-ஓட டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் எப்படிண்ணா இருக்கு இப்போ? தம்பி என்னப்பா மிஷின் கொடுத்தீங்க, வெளியே தலை காட்ட முடியலையாப்பா. அண்ணா பழைய வீடரோட இந்த சஸ்பென்ஷனோட வீடர் மைலேஜ் எப்படிண்ணா இருக்கு? இந்த சஸ்பென்சர்னால வந்து 20-30% பெட்ரோலு. தம்பி இந்த 2 சஸ்பென்சர் கொடுத்துருக்கிறீங்களே, இது என்ன ஆகுது தெரியுமா உனக்கு? இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம MDM-ஓட காவேரி டபுள் சஸ்பென்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நாங்களே நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த பவர் வீடரை வாங்கி 1 வருஷமாக ஃபீல்டில் ஒர்க் பண்ண ஒரு ரியல் கஸ்டமர்கிட்ட தான் பேச போகிறோம். அதுவும் இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட இதே கஸ்டமர் 4 வருஷத்துக்கு முன்னாடி சஸ்பென்ஷன் இல்லாத மாடலை வாங்கி அவங்க 4 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ அவங்க கிட்ட இதோட கம்பேரிசன், அதையும் கம்பேரிசன் வச்சு நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய வீடு சஸ்பென்ஷன் இல்லாத வீடு ஓட்டிட்டு இருந்தீங்க, இப்போ சஸ்பென்ஷன் ஓட்டிட்டு இருக்கீங்க. அருமையா இருக்கு தம்பி. 4 வருஷமா நம்ம அந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டீங்க வித்தவுட் சஸ்பென்ஷனை. இப்போ இதையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், எப்படி இருக்கு? 4 வருஷமா வாங்கி ஓட்டிட்டு இருந்தப்பா அந்த மிஷினை. அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஏன்னா கை கால் வலி வருது, கொஞ்சம் இதாகுது, உடம்பு கொஞ்சம் பெயின் ஆகுது. இந்த சேக்கப்ஸரோட வாங்கி ஓட்டுறதுனால நம்மளுக்கு அந்த வழியெல்லாம் தெரியறதில்ல. எவ்வளவு நேரம் ஓட்டினாலே டயர்டு தெரிய மாட்டேங்குது. சூப்பர்ண்ணா. அப்புறம் இதை வச்சு இப்போ ஓட்டும் போது பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? களிமண் காடு அந்த மாதிரி முள்ளு காடு அப்படிலாம் எப்படி இருக்கு? இந்த களிமண் காடு, செம்மண் காடு, கல்லுக்காடு எல்லாத்துலேயும் இந்த மிஷின் நான் ஓட்டிட்டுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் வந்து சேக்கப்ஸரோட நல்லா இருக்கு. பெயின் எல்லாம் எதுவும் வர்றதில்லை, எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மிஷின்ல விட பெட்டரா இருக்குது தம்பி. இந்த சஸ்பென்சர் இருக்கிறனால இந்த வெல்டிங் எல்லாம் வந்து நம்மளுக்கு விடுறதில்லை. இது வந்து அடிக்கடி அந்த மிஷின்ல வந்து விட்டு நான் கொண்டு போய் வெல்ட் அடிச்சுட்டு இருந்தேன். இப்ப இந்த சஸ்பென்சர் இருக்கிறனால அந்த வெல்டிங் பிரச்சனை இப்ப இல்ல. சரியா? அதுக்கப்புறம் மறுபடி நம்ம உடம்பு பெயின் ஆகிறது இல்ல. 2வது 3வது வந்து உனக்கு வந்து நம்ம பெட்ரோல் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதிக நேரம் ஓட்டினாலுமே பெட்ரோல் கொஞ்சம் தீராம இருக்குது. அதே டெப்த் கொடுத்து ஓட்டினாலும், அதே அளவு பெட்ரோல் ஊத்தினாலும், அந்த வண்டிக்கு ஊத்துற அளவு ஓட்டினாலும் இது கொஞ்சம் வந்து பெட்ரோல் சேவ் கிடைக்குது. ஒரு 25% வந்து எனக்கு சேவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஆமா, சூப்பர்ண்ணா. இப்போ என்னென்ன கார்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? இது வாழைக்காட்டுக்கு ஓட்டலாம், மஞ்சக்காட்டுக்கு ஓட்டலாம், வெண்டைக்காட்டுக்கும் கூட ஓட்டலாம். ஏன்னா நம்ம பிளேடை கழட்டி வச்சுட்டு 2 அடிக்குலையும் கூட ஓட்டிக்கலாம், இருக்கீங்க 4 அடி அகலத்துக்குலையும் ஓட்டிக்கலாம். சரியா? எல்லா இதுக்கும் பர்பஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. சரி, ஒரு சந்தேகம். இப்போ சொல்லுப்பா. இப்போ பவர் வீடர் 4 வருஷத்துக்கு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சிரமம்லாம் இருந்துச்சு? இப்போ இது வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை தீர்ந்துருக்கு தம்பி? இப்போ வந்து இந்த பவர் வீடர் வாங்குறதுக்கு முதல்ல பெரிய வண்டி விட்டு ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து ஆளுகளை கூப்பிடணும். பாத்தி போடுறதுனால ஆள் கூப்பிடணும், பார் பிடிக்கிறதுனால ஆடு கூப்பிடணும், களை வெட்டுறதுக்கு ஆள் கூப்பிடணும், களை எடுக்கிறதுக்கு ஆள் கூப்பிடணும், எல்லாத்துக்குமே ஆள் கூப்பிடணும். பல மடங்கு செலவாயிட்டு இருந்துச்சு. வாங்குற காசு அதுக்கே போயிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த பவர் வீடர் எடுத்தங்காட்டிக்கு என்னது பிரச்சனை எல்லாம் இருக்கிறது இல்லை எனக்கு. ஏன்னா கரெக்டான மழை பெய்ய டைம்ல வந்து நான் ஓட்டிக்கிறேன். வந்து டிராக்டர் வந்து வர்ற போது காடு காஞ்சி போயிடும். இது இருக்கிற போது நான் அந்த டைமுக்கு ஓட்டிக்குவேன். என்ற பிரச்சனையை அப்பவே முடிச்சுக்குவேன். ஏன்னா களை எடுக்கிறதா இருந்தாலும் நான் ஓட்டுனா களை எடுக்கிறது சீக்கிரம் பில்லு வராது. எனக்கு அதையே வந்து செலவு கம்மியாகுது. இதுல இருந்து ஒரு 75% வந்து இந்த மிஷின் வாங்கின முடி எனக்கு வந்து ஆளுகளுக்கு கொடுக்குற காசு மிச்சமாகுது. நீங்களே ஓட்டிக்கிறீங்க? நானே ஓட்டிக்குவேன். எல்லா வேலையும் நம்மளே பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 4 அடிக்குள்ளேயே ஓட்டிக்கலாம், 2 அடிக்குள்ளேயே ஓட்டிக்கலாம், 3 அடிக்குள்ளேயே ஓட்டிக்கலாம். நம்ம எந்தெந்த பயிர் போடுறோமோ அதுக்குள்ள ஓட்டிக்கலாம். கத்திரிக்காடு, வெண்டைக்காடு, வாழைக்காடு எல்லாத்துலயுமே நான் ஓட்டிக்கலாம். அதுகளுக்கெல்லாம் ஆள் விட்டு களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து இந்த மிஷின் வந்தங்காட்டிக்கு இப்ப 5 சென்ட்டுக்குள்ளேயும் கூட நான் விவசாயம் பண்றேன். 5 சென்ட்டுக்குள்ள வந்து தக்காளி போட்டுக்கலாம், ஏதாவது கீரை செடி போட்டுக்கலாம். பெரிய வண்டி ஏறி இறங்காத இடத்துலையும் கூட நான் இந்த மிஷினை வச்சு நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நான் இப்போ இந்த மிஷினால ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டா தான் தெரியுது. இப்போ பெரிய வண்டி கூப்பிட்டு நான் வட்டப்பாத்தி போடணும், இந்த தென்னை மரத்துக்கு சுத்திலையும் எடுக்கணும்னா அதுக்கு ஆள் கூப்பிட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கணும். ஆனா அந்த வேலையெல்லாம் வட்டப்பாத்தி எடுக்கிறது, தென்னை மரம் சுத்தி ஓட்டுறது, குப்பை கிளறி விடுறது, எல்லா வேலையும் இந்த வண்டியிலேயே நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன். எனக்கு இப்போ வந்து பெரிய வண்டிக்கே வேலை இல்லாத அளவுக்கு இந்த வண்டி செஞ்சு கொடுக்குது. எனக்கு மட்டும்தான் உங்களுக்கு இது மட்டும்தான் இதா போயிட்டு இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லை. ஆளுகளும் செலவு கம்மியாயிருது. இப்போ ஆள் கூலியும் அதிகமா கொடுக்கறது இல்லை. நான் எல்லாத்துக்குமே களை எடுக்கிற ஓட்டிக்கிறதுனால எனக்கு ஆள் கூலியும் இல்லை. எல்லாம் நானும் ஒருத்தர் பண்ணிக்கலாம். கரெக்டான பதத்துல ஓட்டிக்கலாம். வெளியே வந்து நம்ம வண்டி கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மழை பெஞ்சு ஈரமா இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. 4 நாள் கழிச்சு வருவாங்க, காஞ்சி போயிடும். அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. நம்மளே வந்து இந்த வண்டி ஓட்டணும்னா நம்மளுக்கு பதம் தெரியும், எந்த பதத்துல ஓட்டலான்னு அந்த இதுல ஓட்டிக்கலாம். நம்ம எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. அது பெரிய வண்டியில விட இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா தெரியுது. ஏன்னா செலவும் கம்மி, பட்ஜெட்டு கம்மி விலைக்கு எடுத்துக்கிறான்.
ஒர்த்து வந்து அதில் விட அதிகமாகவே இருக்குது. ஆமா கண்டிப்பா சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம எம்டிஎம்மோட காவேரி பவர் வீடர் வந்து மல்டி பர்பஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது வேற எந்த வகையில எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குங்கிறீங்க? தம்பி இது வேற லைட் கொடுத்துருக்குறாங்க. ஆமா. இப்போ நான் கோழிப்பண்ணை வேற வச்சிருக்கிறேன். நைட்டு நான் கோழிப்பண்ணையில வேலை செஞ்சுட்டு நைட்லையும் கூட ஓட்டிக்கலாம். ஆமா. லைட் போட்டு ஓட்டிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டா தெரியுது எனக்கு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கோழி பண்ணைக்கு வந்து சடவுன் ஆகி போகுது. கோழி பிடிக்கிற ஸ்டேஜில் சடவுன் ஆச்சுன்னா 5000 6000 கொடுத்து நான் ஜென்செட் எடுத்துட்டு வரணும். ஜென்செட் எடுத்துட்டு வந்து பேன் ஓட்டணும், பாகர் ஓட்டணும். இது அப்படி இல்லை. இதில் வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டை வச்சு நான் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கோழிக்கு வந்து வெயில் தாக்கம் வர்றதில்லை, கூலிங்காகவே இருக்குது. தம்பி இதுல இன்னொரு பெனிஃபிட் வேற இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். இது வேற சின்ன ட்ரேலி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ட்ரேலி கொடுத்தாச்சுன்னா கோழி தீவனம் இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். கோழி கறி எடுத்துட்டு வரணும், கறி போடுறதுக்கு சூடு பண்றதுக்கு அந்த கறி மூட்டையும் கூட இதுல எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் மட்டையை எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் போட்டா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல குட்டு சேர்த்திக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ட்ரேலி வேற யூஸ் ஆகுது. அப்ப இது ஒரு பெரிய டிராக்டரவே வந்து இது முடிக்கிற அளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இதை வச்சு எல்லா வேலையும் பாத்துக்க, இதை வச்சு எல்லா வேலையும் A to Z அத்தனை வேலையும் பாத்துக்குது. பெரிய வண்டியே உள்ள கூப்பிடுறது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒரு 3 ஏக்கரா இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப நல்லா இதா இருக்குது. ஆமா தம்பி, அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப வந்து மினி டிராக்டர் வச்சு ஓட்டி பார்த்தோம். அதனுடைய டெப்த்ல விட இதனுடைய டெப்த் வந்து நல்லாவே கீழே இறங்குது. ஆமா, அப்படிங்கிற போது உங்களுக்கு மண்ணு வந்து நல்ல பலவலன்னு வந்து நல்ல மண்ணு இலக்கம் கொடுக்குது. அதுல விட இன்னொரு விஷயம் என்னன்னா பெரிய வண்டி நீ ஓட்டுனீங்கன்னா அந்த பெரிய வண்டி அமுத்திட்டு போகுதா, கீழே வந்து டைட் ஆகிக்குதா, அந்த நிலத்தை வந்து மறுபடியும் பறிச்சு விடும். ஆனா இந்த வண்டி அவ்வளவு வெயிட் கிடையாது. நீ எந்த அளவுக்கு வந்து போகுதோ அந்த அளவுக்கு ஆழம் போகுது, அந்த அளவுக்கு மண்ணு வந்து பொகுப்பு இருக்குது, இலக்கம் கொடுக்குது. இலக்கம் கொடுக்குற பயிர்களும் நல்லா வருது. இது அதனுடைய பெனிஃபிட் வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த மிஷின்ல சஸ்பென்ஷனை தவிர உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? சஸ்பென்சர் தவிர்த்து மறுபடியும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க வேற, சேஃப்டி லாக்கர். இந்த லாக்கர் வந்து நல்லா இதா ஒரு பெனிஃபிட்டா தெரியுது. குழந்தைகளும் கூட ஓட்டிக்கலாம். பிடிச்சாச்சுன்னா போகுது, விட்டாச்சுன்னா நிக்குது. அது எந்த பிரச்சனையுமே யாருக்குமே வர்றதில்ல. வீட்டுல சம்சாரம் ஓட்டிக்கிறாப்புல, குழந்தையும் ஓட்டிக்கிறாப்புல, பாப்பா 10வது தான் படிக்கிற அந்த பாப்பா ஓட்டிக்குது. எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேற இது ஒன்று இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து ஏத்திக்கலாம் இறக்கலாம், எல்லாமே பெனிஃபிட்டா தான் இருக்குது. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு சஸ்பென்ஷன் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்ல இருப்பாங்க விவசாயி. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? தம்பி நம்ம வந்து இது வரைக்கும் ஓட்டின பொறுத்தளவு சஸ்பென்சர் மிஷின் நல்லாத்தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா வாங்கி ஓட்டலாம். சரியா? இது கல்லு காட்டுக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம், களிமண் காட்டுக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம், செம்மண் காட்டுக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம். இதை ஓட்டி பார்த்தாங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு மிஷின் எடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா தெரியும். தம்பி என்னால வெளியவே தலை காட்ட முடியல, அந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர் வருது. ஐயோ எதுக்குண்ணா? ஏன்னா கேக்குறியா, இந்த மிஷின் எடுத்துக்கூடன்னு எனக்கு போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெக்கமெண்ட் வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. என்னடா சொல்றீங்க? ஆமா தம்பி, அந்த அளவுக்கு போன் காலுக்கு வந்துட்டு இருக்குது. என்னால வேலை வெட்டி எதுவும் செய்ய முடிய மாட்டேங்குது. இதை விட இன்னொரு விஷயம் நடக்குது தம்பி. பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்துட்டு போய் அவங்க சேஃப்டி எல்லாம் பார்த்துட்டு அவங்க எடுத்துட்டு போய் ஓட்டிக்கிறாங்க. எனக்கு வாடகை வந்துருது. மணிக்கு இவ்வளவுன்னு 500 ரூபாய்னு கோட் கொடுத்துறாங்க. ஒரே கல்ல 2 மாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. மிஷினுக்கு வந்து நீ ஆயில் மட்டும் கரெக்டா ஊத்திட்டு இருந்தேன்னா சரி, மீறி எந்த வேலையும் நீ அதிகமா பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆமா, மெயின்டெனன்ஸுமே ஃப்ரீயா இருக்கு உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் வந்து இதுல அதிகமா மெயின்டெனன்ஸ் வர்றதில்ல. நீ ஆயில், இன்ஜின் ஆயில், கீர் ஆயில் வந்து ஒழுக்கமா மாத்தினாலே போதும். அது மாத்த தெரியாம தான் வந்து இன்ஜின் சேஸ் பண்ணி கொண்டு வந்து வண்டி சரியில்லைன்றாங்க. ஆனா இது ரெண்டையும் மாத்தினால நீ பிளேடு வந்து 130 மணி நேரம் ஓட்டலாம். அந்த அளவுக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட் இருக்குது. சர்வீஸும் பிரச்சனை இல்லை தம்பி. எல்லாம் வந்து எனக்கு வந்து எத்தனை மிஷின் எடுத்து கொடுத்துருக்கிறேன். போயாச்சுன்னா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைனாலும் கம்பெனில இருந்து எனக்கு கூப்பிட்டுறாங்க, சொல்லியாச்சுன்னா உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கு. சரி, ரொம்ப நன்றி. நான் இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த மிஷினை பத்தி சொல்லி எனக்கு தெரியாத விஷயத்து வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி தம்பி. ஓகேண்ணா. இதே போல வேற எந்த மிஷினோட ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. நான் அதே ஃபீல்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன்.